ஒரு சிறிய கிராமத்தில் முத்து என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்குச் சொந்தமாக 1 ஏக்கர் நிலம் இருந்தது. ஆனால் அந்த நிலம் கடந்த 3 ஆண்டுகளாக மழையின்றி பாலைவனமாகி கிடந்தது. வானத்தை பார்த்து பார்த்து முத்துவின் கண்கள் பூத்து போயின. கிராமத்தினர் பலர் பிழைப்பு தேடி நகரத்திற்கு சென்றுவிட்டனர். ஆனால் முத்து, என் நிலம் என்னை ஒரு நாள் வாழ வைக்கும் என்ற நம்பிக்கையில் அங்கேயே இருந்தார். ஒரு மாலை நேரத்தில் வெடிப்பு விழுந்த தனது நிலத்தில் அமர்ந்தபடி அப்படியே உறங்கிப் போனார். அப்போதுதான் அந்த விசித்திரமான கனவு தொடங்கியது. கனவில் முத்து ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதிக்கு செல்கிறார். அங்கே நிலம் முழுவதும் பசுமையாக இருக்கிறது. ஆனால் ஓரிடத்தில் மட்டும் பூமி பிளந்து ஒரு பெரிய பள்ளம் தெரிகிறது. அந்த பள்ளத்தின் அடியில் ஒரு முதியவர் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். முத்து அவரிடம், ஐயா, என் நிலம் வறண்டு கிடக்கிறது. மக்கள் பசியால் வாடுகிறார்கள். இதற்கு விடிவே இல்லையா என்று கேட்கிறார். அந்த முதியவர் முத்துவை பார்த்து சிரித்துக்கொண்டே, மழை வரும்போது நீ எங்கே இருந்தாய்? நான் வயலில்தான் இருந்தேன். ஆனால் மழைநீர் ஓடி மறைந்து விட்டதே. மழை வரும்போது நிலத்தை ஒரு பாத்திரமாக மாற்றுபவனே உண்மையான விவசாயி. நீ உன் நிலத்தில் ஒரு ஊரணி வெட்டு. அது உன் கண்ணீரை மட்டுமல்ல, உன் கவலையையும் துடைக்கும் என்று கூறி மறைகிறார். திடீரென இடி சத்தம் கேட்டு முத்து திடுக்கிட்டு எழுந்தார். அது கனவுதான். ஆனால் ஒரு அதிசயம். அவர் கனவில் பார்த்த அதே முதியவர் சொன்னது போலவே வானம் கருமேகங்களால் சூழ்ந்திருந்தது. மழைக்கான அறிகுறிகள் தென்பட்டன. முத்து நேரத்தை வீணாக்கவில்லை. ஊர் மக்கள் அவரை பைத்தியம் என்று கேலி செய்தார்கள். குடிக்கவே தண்ணி இல்ல, இவன் என்னடான்னா கொலை வெட்டுறான் என்று சிரித்தார்கள். ஆனால் முத்து யாரிடமும் விவாதிக்கவில்லை. தனது மண்வெட்டியை எடுத்து நிலத்தின் ஒரு தாழ்வான பகுதியில் குளம், ஊரணி வெட்டத் தொடங்கினார். இரவு பகலாக அவர் உழைத்தார். அவர் கை கால்களில் இரத்தம் கசிந்தது. ஆனால் அவருடைய வைராகியம் குறையவில்லை. ஊரணி பாதி முடிந்த நிலையில் பெருமழை பெய்யத் தொடங்கியது. மழை பெய்தபோது மற்ற விவசாயிகளின் நிலங்களில் தண்ணீர் ஓடிப்போய் வீணானது. ஆனால் முத்துவின் நிலத்தில் அவர் வெட்டிய ஊரணியில் தண்ணீர் வந்து தேங்கியது. அந்த ஊரணி மெல்ல மெல்ல நிரம்பியது. மழை நின்ற பிறகு மற்ற நிலங்கள் மீண்டும் 1 வாரத்தில் காய்ந்து போயின. ஆனால் முத்துவின் ஊரணியில் தண்ணீர் ததும்பியது. அந்த தண்ணீரை வைத்து அவர் தனது நிலத்தில் பயிர் செய்யத் தொடங்கினார். வாடிப்போயிருந்த நிலம் இப்போது பச்சை பசேலென மாறியது. முத்துவின் நிலத்தில் விளையும் காய்கறிகளும் தானியங்களும் ஊருக்கே உணவளித்தன. அவரை பார்த்து சிரித்தவர்கள் இப்போது அவரிடம் வந்து, எங்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடு என்று கேட்கத் தொடங்கினர். முத்து இப்போது ஒரு ஏழை விவசாயி அல்ல, அவர் ஒரு கிராமத்தின் வழிகாட்டி. மழைக்காலத்தில் நீரை சேமிப்பது என்பது வெறும் சேமிப்பு அல்ல, அது வருங்காலத்திற்கான முதலீடு என்பதை அவர் நிரூபித்தார்.